ஏ மீனாட்சி, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல செய்தி. நான் உனை நீங்க மாட்டேன். ஆமாம் மீனாட்சி, நான் உன்னை நீங்கினேன்னா எனக்கு யார் வாழ்க்கையில் கதி சொல்லு? உன்னை நீங்கிட்டு நான் நிம்மதியாக தூங்கி மறுநாள் காலையில் எழுந்திருக்க முடியுமா? என் ஜீவன் உன்னை சேர காத்திருக்கேன். அதுதானே இந்த பிறவியினுடைய தி அட்மோஸ்ட் டார்கெட். அதுக்காக தானே காத்திருக்காது என்னைக்கு நடக்குமோன்னு. திருவள்ளுவர் சொல்கிறாரே, பற்றுக பற்று விடற்கு. அதாவது பற்றை விடணும்னா உன்னை பற்றி கொள்ளணுமா. இந்த முழு திருக்குறள் என்ன தெரியுமா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஆசை எதுவுமே இல்லாதவனாகிய இறைவன் மீது ஆசை கொள்க. அவன் மீது ஆசை கொள்வது நம் ஆசைகளை விடுவதற்கு. இந்த குறளை சொல்லும்போது கூட உதடுகள் ஒட்டி கொள்கிறது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று, யாதெனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இப்படி சொன்னால் உதடு ஒட்டுறது கிடையாது அந்த வார்த்தைகள். ஒருவன் எந்த பொருளில் இருந்தும் பற்று நீங்கியவனாக இருப்பவன் அந்த பொருளால் வரும் துன்பத்தை அடைவதில்லை. எந்த பொருள் மேலே இஷ்டம் ஆசை வச்சுக்கிறது இல்லையோ அது நம்மளை விட்டு போனாலும் நமக்கு அதனால பாதிப்பு இருக்கிறது இல்லை. ஏன்னா அது மேலே தான் நம்ம ஆசை வச்சுக்கலையே. இந்த குறளை உச்சரிக்கும் போது கூட உதடுகள் ஒட்டுறது கிடையாது. ஈஸ்வரனுக்குள்ளும் பெண்மை இருக்குன்னு அவனே காட்டிய லீலை தான் தாயும் ஆன சுவாமியான திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி. ஊர்த்தாண்டவர் உன்னை டான்ஸ் போட்டியில் ஜெயித்தாலும் அவன் மனசை ஜெயிக்க உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி மதுரைக்கு வந்து திருமணம் செய்து பிரியாவிடைய உன் கூடவே இருக்கானே. இப்படிப்பட்டவன் நாட் ஓன்லி மேஸ்குலின், அவன் தாயும் ஆன சுவாமி. தேவாரத்தில் அப்பர் சொல்கிறார் ஈஸ்வரனை எப்படி தெரியுமா? அப்பன் நீயே அம்மை நீ ஐயனும் நீயே அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் குய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே அப்படின்னு. உன்னை பற்றி பேசும்போது சொக்கனை ஏன் எழுதுறேன்னு நினைக்காத மீனாட்சி. அவனை பற்றி சொல்லாமல் உன்னை பேசுறது எப்படி? உமையொரு பாகனவன், அவனை குறிப்பிடாமல் உன்னை எப்படி பேசுறது? நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். ஒன்றா இன்னும் பல்லாண்டு நீடூழி வாழ்க. ஈஸ்வரன் இன்னும் என்ன தருவான் தெரியுமா? என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். பொன்னும் பொருளும் அளித்தருவானுடன் போதும் என்ற மனதையும் சொல்லி தருவான். பேரும் புகழும் பெற்று தருவான். அதன் பின் போகாமல் வாழ்வதற்கும் கற்று தருவான். யாரு? பொன்னம்பலத்தான சொக்கன். அதே சூரியன், அதே கங்கை, அதே சமுத்திரம். ஆனால் க்ஷணம் க்ஷணமும் புத்தம்புது கிரணங்கள், புத்தம்புது சொட்டு நீர். எதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாத்து புதுதாக தர்ற மாதிரி ஆக்டிங் தருவது கிடையாது. பூக்கள் அவ்வப்போது பூத்து புதிதான வாசனையை வீசுகிறது. அது மாதிரியே மீனாட்சி, உன்னை எப்போ நினைச்சாலும் பேசினாலும் எழுதினாலும் தரிசித்தாலும் அப்போதைக்கு புத்தம் புதிதானவள் போலவே எனக்கு நீ தோன்றுகிறாய்.
ஐயோ, என் அறிவின்மையால் இதை தெரிந்து கொள்ளாமல் இவ்வளவு காலத்தை நஷ்டம் செய்தேனே. எக்ஸிபிஷன், திருவிழா கூட்டத்தில் எல்லாம் பஞ்சு மிட்டாய், லாலிபாப், அப்பளம், ரங்கராட்டனம் எல்லாம் வேடிக்கை பார்த்து அவற்றால் ஈர்க்கப்பட்டு மனதை அதில் செலுத்தி அதன் பின்னே போகும்படி ஆனேனே. மனமொரு குரங்கு. காற்றலைகளை விட வேகமாக பயணிக்கும் ஆற்றல் கொண்டது அலைப்பாயும் மனம். தாய் குரங்கு மரத்துக்கு மரம் தாவும் போது குரங்கு குட்டி கெட்டியாக தன் தாயை இறுக்கி பிடித்து கொள்ளும். கையை குட்டி விட்டதோ அம்பேல். ஆனால் பூனையோ குட்டியின் நிலை கருதி அம்மாவே பூனை குட்டியை கெட்டியாக பிடிச்சிக்குமா. அம்மா போகிற வழியில் பூனை போகலாம் வித் த ஃபீல் ஆஃப் சேஃப் அண்ட் செக்யூர். அதுக்கு பயமே இல்லை, அம்மா நம்மளை விட்டுட மாட்டாங்கன்னு அந்த பூனைக்கு. அது மாதிரி மீனாட்சி, நான் குரங்கு குட்டியாகவே இருந்தாலும் நீ பூனை அம்மா செய்கிறது மாதிரி என்ன கெட்டியாக பிடிச்சிக்கோ. உன் கையை நான் பிடிச்சு நடந்தா கையை விட்டுட்டு நான் தொலைஞ்சு போய் திக்கு தெரியாமல் நின்றுட்டா என்ன ஆகிறது? அதனால் நீ என் கையை பிடிச்சிக்கோ மீனாட்சி. இந்தா என் கையை பிடிச்சிக்கோ.